வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் கொண்டு வந்துருக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதலாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நட்புக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணும் பட்சத்தில் உங்களை மாதிரியான ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டாக ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, ரெசல்மேனியாவில் தோற்று போன ஒரு சில ரெஸ்லர்ஸ் எப்போ வருவாங்க? செத் ராலின்ஸ் வந்து ரெசல்மேனியாவில் தன்னுடைய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தோற்று போனார். அவருக்கு இப்போதைக்கு காலில் லைட்டாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. அது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிற அளவு தான், சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் செத் ராலின்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபியூட் ஸ்டோரியில் எதுவும் இல்லை. சரி கொஞ்ச நாள் செத் ராலின்ஸ் ரெஸ்ட் எடுக்கட்டு அப்படிங்கிறதுக்காக ஒரு கமர்ஷியல் லீவை தான் பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் செத் ராலின்ஸ்க்கு இன்ஜுரி ஆன போதும் ரெசல்மேனியாவில் மேட்ச் ஆடணும் அப்படிங்கிறதுக்காக ரெசல்மேனியா வரைக்கும் தன்னுடைய இன்ஜுரியை பொறுத்துக்கிட்டு டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணார்ல, அந்த காரணத்துக்காக டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அவருக்காக இப்படி ஒரு லீவை கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக 2 to 3 months வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் தோத்தாலும் சரி தோக்காத்தாலும் சரி கண்டிப்பாக ரெசல்மேனியாவுக்கு அப்புறமா லீவ் எடுத்திருப்பாரு. பிகாஸ் அவருக்கு ரெசல்மேனியாவில் சண்டை போடும்போது லுக்கியுமே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு பிளட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக போவார். ஸோ அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரெசல்மேனியா சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணியிருந்தாலும் சரி, அகெயின் தோற்று போயிருந்தாலும் சரி, இந்த டைமில் ரெஸ்ட் தான் எடுத்திருப்பார். ரோமன் ரெயின்ஸோட ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 to 3 months அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஈவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸை வர வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் சம்மர்ஸ்லாம் வரைக்கும் மாறலாம். குந்தர் அவருடைய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோற்றதுக்கு அப்புறமா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மோதணும் அப்படின்னா நல்லா இருக்காது. குந்தரை டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் மெட்டீரியலில் தான் வச்சுருக்கிறாங்க. வேர்ல்டு சாம்பியன், அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் அப்படிங்கிற லெவலில் தான் வச்சுருக்கிறாங்க. அதனால் குந்தரை வந்து நம்ம கொஞ்சம் ஹோல்டில் வச்சுருக்கலாம். ஒரு நாள் வந்து கிரேட்டஸ்ட் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக இருந்தார்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சா ஃபேன்ஸ் மத்தியில் அந்த தோல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் மறந்து போயிடும். ரிட்டர்ன் ஆகும்போது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காகவோ அல்லது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாகவோ குந்தரை நம்ம ட்ரெயின் அப் பண்ணலாம். ஏன்னா குந்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியல் ரெஸ்லர், அவர் நம்ம ஹெவி வெயிட்டாகவே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரேக்கை பார்த்தீங்கன்னா குந்தருக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் இம்பீரியம் டீம் வந்து அவங்க குந்தர் இல்லாமல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களோட டேலண்ட் எப்படி வர வைக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பெக்கிலேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுக்கு 1 week முன்னாடி பயங்கரமான ஃபீவர், ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகப்பட்டிருந்தாங்க. ரெசல்மேனியாவுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே இப்படி நடந்திருந்தால் கூட ஏதாவது ஒன்று பண்ணி நயா ஜாக்ஸை பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப்ல கூட மோத வச்சுருவாங்க. ஆனால் ரெசல்மேனியாவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பயங்கர சிக்காயிட்டாங்க. வேறு வழியே இல்லை, பெக்கிலேஜ் தான் சண்டை போட்டாகணும். அதனால் பார்த்தீங்கன்னா பெக்கிலேஜ் சண்டை போடுறீங்களா கேட்டுருக்காங்க. ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பயங்கரமான ஃபீவர்லேயே பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப்லேயும் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. ஸோ அதில் தோற்றதுக்கு அப்புறமா இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கேட்டுருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்டான செத் ராலின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ இந்த ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சரி ஃபேமிலியாக ஒரு வெக்கேஷன் போய்ட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சேர்ந்து ஒரு லீவை கொடுத்துருக்காங்க. பெக்கிலேஜோட லீவும் பார்த்தீங்கன்னா 2 to 3 months அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன் இந்த அளவுக்கு கேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தோற்று போயிருக்காங்க ரெசல்மேனியாவில். அப்கமிங் தொடர்ந்து வந்தாங்கன்னா அந்த ஸ்பிரிட் நல்லா இருக்காது, கொஞ்சம் நாள் கழிச்சு வந்தால் நல்லா இருக்கும்ல, அதுக்காக அந்த லீவு. கரண்ட் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ரா டைட்டில் ஸ்மாக்டவுன் டைட்டில்னு சொல்லிட்டு 2 டிவிஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துட்டாங்க. டபிள்யூபி பார்த்தீங்கன்னா நியூ டைட்டில் கொண்டு வர போகிறாங்களாம். அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபி வந்து டிராஃப்ட் மூலியமாக தான் 2 பிராண்ட் நியூ டபிள்யூபி டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வர போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபிள்யூபி பார்த்தீங்கன்னா டாக் டீம் டைட்டில் பிரிக்க காரணமே, ரால நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்மாக்டவுனில் நிறைய டாக் டீம் டிவிஷன் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குறோம்ல. அப்போ கண்டிப்பாக டாக் டீம் டைட்டில் பிரித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் பிரிச்சுட்டாங்க. இப்போது ரால இருக்கிற ரெஸ்லரை ஸ்மாக்டவுனுக்கும், ஸ்மாக்டவுனில் இருக்கிற ரெஸ்லர் ராக்கும் டிராஃப்ட் செய்ய போகிறாங்க. இப்படி டிராஃப்ட் செய்யும்போது மிந்தி மாதிரி ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஸ்மாக்டவுனில் இருக்கிறவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இந்த டீலிங் வந்து ட்ரிபிள் ஹெச் பிடிக்காது. ஏன்னா ஒரு ரெஸ்லர் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பிராண்டு விட்டு பிராண்டு மாறாங்கன்னு சொல்லிட்டு சாம்பியன்ஷிப்பை மாற்றுறதுலாம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருந்தார் போன வருஷம். அதனால் என்ன பண்ணாங்க, ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியனான ரியா ரிப்ளி ராக்கு மாறதுக்கப்புறமா அதே சாம்பியன்ஷிப்போட 2 months இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் டபிள்யூ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதே ஃபார்மேட் தான் இப்போ நடக்க போகுது. டபிள்யூபி பார்த்தீங்கன்னா
இந்த வருஷம் நடக்கிற டிராஃப்ட்டில் ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஸ்மாக்டவுனுக்கும் ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப் ராக்கும் மாற்றிட்டாங்கன்னா அந்த டைட்டில் மாற்றிடுவாங்க. ஒரு சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப், இன்னொரு டைட்டில் வந்து வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்ற போகிறாங்க. இப்படி மாற்றுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இப்போது மென்ஸில் உமன்ஸ் சாம்பியன் வேர்ல்டு சாம்பியன் இருக்கிறாங்க. இவங்க ராக்கோ ஸ்மாக்டவுனுக்கு மாறினாலும் டைட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டான். ஏன்னா இதில் பிராண்டோடைய பேர் இல்லை, பிராண்டோட நிறமும் இல்லை, ரெண்டுமே ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் இருக்குது. ரெண்டு வேற வேறு டிசைன், அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் மிந்தி அப்படி இல்லை, ரா டைட்டில் மாதிரி தான் ஸ்மாக்டவுன் டைட்டில் இருக்கும், ராவோட யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மாதிரி தான் WWE சாம்பியன்ஷிப் இருக்கும். ஸோ ஸ்மாக்டவுனுக்கு போயிட்டு அது கலர் மாறிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாக்கிங் டைட்டில் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேண்டாமே சொல்லிட்டு இப்படி ஒரு சேஞ்சிங் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் நம்ம டிராஃப்ட்டுக்கு அப்புறமா புதிய டாக்கிங் டைட்டில்ஸை பார்க்க போகிறோம், அதுவும் 2 டிவிஷனில். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பிக்கி இருக்கார்ல, அவரை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. இதை தான் பிக்கியே பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டாக சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்போ ரெஸ்லிங் வருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததுக்கு பிக்கியே ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து டாக்டர் கேட்டேன், என்னுடைய ரெஸ்டெல்லாம் ஓகே, நான் இனி ஒரு 2 வருஷத்தில் ரெஸ்லிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய இன்ஜுரி காயம் அப்படிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கூட சரியாகலை. நீங்கள் ரெஸ்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது இல்லை, பண்ணவே கூடாது. ஸோ அதனால் ரிட்டையர் ஆகுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் பிக்கியை சொல்லியிருக்காரு. நான் இதுக்கப்புறமா ரெஸ்லிங் கரியரில் ரெஸ்லிங் ஷர்ட்டை போட்டு சண்டை போடுற தருணம் அப்படிங்கிறது ஏற்படாது, நான் டோட்டலாக ரெஸ்லிங்கை விட்டு விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சப்கோர்ஸ் எட்ஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமா ரெஸ்லிங் பண்ணதுக்காக மீண்டும் WWEக்கு வந்தார். ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு லக்கு அடிச்சிதுன்னா நான் மீண்டும் WWEக்கு வருவேன். பட் ஆனால் இப்போதைக்கு ஸ்டில் என்னால் ரெஸ்லிங் பண்ண முடியாது. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா பிக்கியை வந்து விட்டு கொடுக்கல, அவங்களுடைய பேக் ஸ்டேஜ் ஒர்க் இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிக்கியை கூப்பிட்டு ஒர்க் பண்ண தான் வச்சுருக்கிறாங்க. தொடர்ந்து பிக்கி பார்த்தீங்கன்னா WWE தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, மெயின் ஸ்டேஜில் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் ரெஸ்லிங் பண்ண முடியாது இல்லை, அதனால செக்யூரிட்டியாகவே எதுனாலும் ஒர்க் பண்ண முடியாது. சும்மா ப்ரொமோஷனுக்காக மட்டும் பிக்கியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அவருக்கு WWE விட்ட வேறு எந்த கம்பெனி இருக்குது? வேறு WWE தானே இன்ஜுரி ஏற்பட்டது, WWE தானே அப்புறம் வாழ்க்கை முழுக்க சோறு கொடுத்தாகணும். அதுக்கப்புறமா இந்த வாரம் நடக்கிற ராவை பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் நடக்கிற ராவை பொறுத்த வரைக்கும் செல்டிக் வாரியர் ஷேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ராக்கு ரிட்டன் ஆக போகிறாரு. நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் த வேர்ல்டு ஹெவி சாம்பியனான ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்சும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கட்டானா சேஞ்ச் மற்றும் கேரன் காட்டன் வெர்சஸ் பைப்பர் நிவின் அண்ட் செல்சியஸ் கிரீன் அகேன்ஸ்டாக ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது. ஆண்டர்டே வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகுது. அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வராரு. மேபி அவருடைய 2 குவாலிஃபைட் இருக்காருங்கள்ல, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எதாவது பேசுவார். இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் சாமி சேனுக்கும் ஜாக் கேபிளுக்கும் நடக்க போகுது, இதுதான் மெயின் இவெண்டாக நடக்க போகுது. அண்ட் ரியா ரெஃப்லுக்கும் லியூ மார்கருக்கும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்ஷன். இது மேட்சா டேட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை பேச போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல, இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனில் ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டூர்பி ஐவில் வெர்சஸ் இண்டி ஹார்வர்ஸ் கேண்டிஸ்குள்ளே நடக்க போகுது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டில் நடக்க போகிற மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல ரெஸ்லிங் செய்திகளை உங்களை சந்திக்கிறேன். ஆனால் தான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.